இந்த 3 தேர்தல் அறிக்கையிலேயே ஓரளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாக இருப்பது திமுகவின் தேர்தல். திமுக தேர்தல் அறிக்கை நாங்க எல்லாருக்கும் 10,000 ரூபாய் போடுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. 10,000 ரூபாய் போட்டா எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு அரசுக்கு ஒரு சிக்கல் இருக்கா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி முதல் கட்டமாக மகளிர் உரிமை தொகை சாத்தியமே இல்லை அப்படிதான் அவர் சொன்னாரு. சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணாரு, அவரு போட்டிக்கு வரும்போது 2,000 ரூபாய் கொடுப்பாங்கிறாரு. இப்ப இலவசங்களுக்கு எதிராக தாவேகாரங்க ஃபர்ஸ்ட் பேசினாங்க. பேசிட்டு அவர் 2,500 ரூபாய் கொடுப்போம்னு அவர் சொல்றாங்க. இப்படி பல விஷயங்களுக்கு முட்டுக்கட்டையாக மத்திய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை சிக்கல் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தரப்பட வேண்டிய நிதி ஜிஎஸ்டியில இருந்து பல நிதிகள் அவங்க மிகப்பெரிய அளவுல தரல. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். திமுகவின் வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. தேர்தல் அறிக்கை அப்படின்னு வந்தாலே மக்கள் கேட்கிற ஒரே கேள்வி, போன முறை கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னீங்க எங்க? கேஸ் மானியம் தரேன்னு சொன்னீங்க எங்க? அப்படின்ற கேள்விகள் தான். இந்த வாக்குறுதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த முறை? சென்ற முறை 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் தந்தார்கள். அதில் 400க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார்கள். கனிமொழி கூட சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 100 வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கான சூழல் அமையவில்லை. இப்போ நீட் தேர்வை ரத்து செய்வது என்கிற அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் சொந்தமானது. மாநில அரசாங்கம் சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை இயற்றி, சட்ட மசோதாவை இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அது சட்டமாக்கப்படுவதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வைப்பட வேண்டும். ஆனால் மத்திய அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட நீட்டை அவர்கள் ரத்து செய்வார்களா என்று கேட்டால் ரத்து செய்ய மாட்டார்கள். கல்வி என்பது மாநில பட்டியலிலே இல்லாமல் மத்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பொதுப்பட்டியலுக்கு போய்விட்டது. ஆனால் நாமே அதை தீர்மானிக்க முடியாது. இப்போ உதாரணத்திற்கு தமிழ்நாட்டிலே பல மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது, மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. புதிய மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்று கேட்டால் உங்கள் மாநிலத்திலே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. அதனால பிற மாநிலங்களுக்கு தான் நாங்கள் அனுமதி கொடுப்போம், தமிழ்நாட்டிற்கு அந்த அனுமதியை தரமாட்டோம்னு பாஜகவுடைய மத்திய அரசாங்கம் சொல்கிறது. அப்ப நம்மளுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, எல்லாவற்றிற்கும் ஒப்புதலை பெறுவதற்கு மத்திய அரசாங்கத்தோடு ஒரு உடன்பாடு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்ப அந்த 100 வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு காரணமே மத்திய அரசு தானா? மத்திய அரசாங்கத்தினுடைய தயவிலே நடக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு மும்மொழி கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், 3வது மொழியாக தமிழ் ஆங்கிலம் போக ஒரு மொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அது மறைமுகமாக இந்தி திணிப்பை தான் சொல்லுகிறார்கள். இந்தியை அலுவல் மொழியாக மாற்றுவது, இந்தியை அரசாங்க மொழியாக மாற்றுவது என்று அவர்கள் நம் மீது திணிக்கிற போது, பாடத்திட்டத்திலே கட்டாயமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது, தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுகிறது? மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு என்று தமிழ்நாடு அரசு சொல்லுகிறார். அப்ப அவன் என்ன செய்யறான்னா, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய நிதியை தர மறுக்கிறார்கள். அப்ப அது 5,000 கோடி பாக்கி இருக்கு அப்படிங்கிற நிலைமை இருக்கும்னா கல்வித்துறையே அது பாதிக்கும். தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையே அது பெரிய அளவுல பின்னடைவை உருவாக்கும். இப்படி பல விஷயங்களுக்கு முட்டுக்கட்டையாக மத்திய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை சிக்கல் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தரப்பட வேண்டிய நிதி ஜிஎஸ்டியில இருந்து பல நிதிகள் அவங்க மிகப்பெரிய அளவுல தரல. ஆனா கடன்றது இப்ப தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு சார். போன முறை 1000 ரூபாய் மாதம் ஊக்கத்தொகையை கொடுத்தாங்க மகளிருக்கு. நாங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தா 2,000 தரேன்னு சொல்லியிருக்காரு. இதை மட்டும் இல்லாம 8,000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பனும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே இந்த கடன் தொகைன்றது ஏறிட்டே தானே போகும். இதனால பொருளாதார, அதாவது விலைவாசியா இருக்கட்டும், எல்லாமே ஏறுமே. அரசு ஊழியர்களுக்கு நாம் சம்பளம் கொடுக்குறோம். அரசாங்கத்துல இருந்து லட்ச ரூபாய் சம்பளம் ஆகக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. யாராவது சொல்லியிருக்கோமா இவர்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால அரசாங்கத்துக்கு பாதி செலவு அதிலேயே போயிடுது என்று நம்ம சொல்லுகிறோம்னா கிடையாது. சாதாரண விளிம்பு நிலை மக்களா இருக்கிறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, களை எடுக்கிறவங்க, நடவு நடுறவங்க, விவசாய கூலிகளா இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை போகுது, ஐயோ போகுதுங்கிறான். அதுவும் எல்லாருக்கும் போலையே, குறிப்பிட்ட மக்களுக்கு தானே. ஆமா, எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியும்? வீட்டுல ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறவனுக்கு போய் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்பேன்னா எப்படி வாங்கி கொடுக்க முடியும்?
நீங்க வந்து ஏற்கனவே வசதியா இருக்கீங்க, உங்களுக்கு மேலும் வந்து அதை வாங்கி கொடுக்கறதுனா அது அது யார் பின்தங்கி இருக்கிறார்களோ, யார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்களோ, யார் வசதியற்றவர்களோ அவங்களுக்கு தானே அரசாங்கத்தோட உதவி தேவை. ம். ரேஷன் அரிசியில எல்லாரும் அந்த அரிசி வாங்கி சாப்பிடுவாங்களா? பல பேர் நான் ரேஷன்ல அரிசி வாங்க மாட்டேன், சீனி மட்டும் தான் வாங்குவேன், இந்த என் கார்டு வேற சொல்றாங்கல்ல. அப்ப அந்த அரிசி தேவையில்லை அவங்களுக்கு. ஆனால் அந்த அரிசியை வைத்து கொண்டுதான் பல பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தையே நிறைவேற்றி கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறாங்கல்ல. அப்ப எல்லா தரப்பு மக்களுக்கு முன்ன பிரச்சனை வந்து ஒரே மாதிரி இருக்காது. அதனால அரசு வந்து பின்தங்கியவர்களுக்கு ஒடுக்கப்பட்டது. இப்ப நான் முதல்வன் திட்டம் இருக்கு, புதுமை பெண் திட்டம் இருக்கு, கல்லூரிக்கு போற ஒரு பெண்ணுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. அப்ப படிப்பு செலவுக்கு அதுக்கு வந்து ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அவங்க அப்பாட்ட வந்து ஒரு கூலி தொழிலாளியா இருக்கிறாரு, சிரமப்படக்கூடியவரா இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பணம் கேட்காம அரசாங்கத்துல இருந்து ஒரு பணம் வருகிறது, அது நல்ல விஷயம் தானே. அதை அரசாங்கம் உயர்த்தி கொடுப்பதுனால கடன் சுமை கொடுக்குறதுனா, கடன் சுமை எப்ப கூடாம இருந்துச்சு? எப்ப கடன் கொடுப்பேன்? சாதாரணமா தனிநபர் கடனே எப்படி இருக்கும்? நான் வந்து 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா தான் என்னை நம்பி நீங்க 1000 ரூபாய் கொடுப்பீங்க. நான் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினா நீங்க என்னை நம்பி 10,000 ரூபாய் கொடுப்பீங்க கடன். அப்படித்தானே உலக நியதி. கடன் வாங்குகிற சக்தி இருக்கு தமிழ்நாடு அரசுக்குன்னா என்ன அர்த்தம்? ஆனா 4 லட்சம் கடனை திரும்ப, அது கணக்கு இல்லைங்க, கடனை திரும்ப கொடுக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க மெட்ரோ பணி இருக்கு, அதுக்கு பணம் கொடுக்குறாங்க, அது என்ன கணக்கு, என்ன கணக்குல வரும் அது? மெட்ரோக்கான அது வந்து எல்லாமே வந்து கடன் தான். அதெல்லாம் வந்து ரோடு போடுறான், டோல்கேட் போட்டு வசூலிக்கிறான்ல, எல்லாமே உலக வங்கியினுடைய ஒரு பகுதியில இருந்து கடன் தான் அது. ஆனா இந்த கடனின் ஏற்றம்ன்றது கிட்டத்தட்ட 2 ஆட்சி நடந்துனா எவ்வளவு நம்ம கடன் வாங்குவோமோ அந்த ஒரே ஆட்சியில மக்கள் வாங்கிருக்காங்களே. பயன்பெறுகிறார்களா என்பதைத்தான் முதலில் பார்க்க வேண்டும். திருப்பி செலுத்தக்கூடிய ஆற்றலை நம்ம உருவாக்கணும். தொழில் வளர்ச்சியின் வழியாக, பல கட்டமைப்பின் வழியாக அரசினுடைய வருமானத்தை வந்து கூடுதலாக்குவதற்கு அப்படித்தான் நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து 10,000 ரூபாய் குடும்பம் நடத்துறவன் இருக்கான், 1 லட்ச ரூபாய் குடும்பம் நடத்துறவன் இருக்கான், 50,000. அப்ப அவனுடைய தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுதுல. ஆனா தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. ஆனா இந்த இடத்துல இலவசங்களை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குல்ல. இலவசங்களுக்கு பதிலா நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தி வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தலாமே. அதையும் செய்யறாங்கல்ல, வேலை வாய்ப்பையும் உருவாக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்றைய அந்த திமுக தேர்தல் அறிக்கையில மாவட்டந்தோறும் டைட்டில் பார்க் உருவாக்குறோம்னு சொல்றாங்க. அப்ப மாவட்டந்தோறும் டைட்டில் பார்க் உருவாக்குறதுனா ஐடி ஊழியர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும், 2 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படி சொல்றாங்க. செல்போனுடைய உதிரி பாகங்களை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அதெல்லாம் வந்து ஓசூர் பகுதியில் நடத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து பல புதிய தொழில்களை உருவாக்குவதன் மூலமாக வேலை வாய்ப்பை வந்து உறுதி செய்கிறார்கள். அதனால அதுவும் நடக்குது. அதாவது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒருவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதற்கான இடைவெளியில பசிக்கும்ல, அவனுக்கு ஒரு மீனும் கொடுக்க வேண்டியிருக்கு. இலவச திட்டங்கள் என்பது யாருக்கானதுன்னா ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்களுக்கானது. ரொம்ப இன்கம் டாக்ஸ் கட்டுறவனுக்கான நம்ம வந்து மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படி இல்லையில. யாரு கொடுக்குறாங்க? சாதாரண மக்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப காலை உணவு திட்டம் இருக்கு, 5ஆம் வகுப்பு வரைக்கும் அதை அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீட்டிப்பு செய்யறாங்க. யார் வீட்டு குழந்தைகள் அதனால பலன் பெறும் அப்படின்னா கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், பாட்டாளிகள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், சாதாரண வீட்டு பெண்கள். இப்போ ஒரு பெண் வந்து களை எடுக்கிறதுக்காக காலையில 7 மணிக்கு வயக்காட்டுக்கு போகுதுன்னா அந்த புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பட்டினியா போகும், சமைச்சு வைக்க முடியாத நிலைமை இருக்கும். அப்ப பள்ளிக்கூடத்திலே போய் உணவு சாப்பிடலாம்ங்கிற நிலைமை இருந்தா ஏழை எளிய வீட்டு குழந்தைகளுக்கு அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்படித்தான் அதை பார்க்கலாம். இதனையடுத்து இப்ப தாவேகா, அதிமுக அவங்களும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தாவேகா சைடு பாத்தீங்கன்னா மாதம் 2,500 தரேன், அப்புறம் பாத்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து நான் மாசம் 4,000 ரூபாய் தரேன்ற மாதிரியான தேர்தல் அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. அதிமுக சைட்லயும் நான் ஆண்களுக்கும் இலவச பேருந்து தரேன்ற மாதிரி பல சலுகைகள் சொல்லியிருக்காங்க. இந்த 3 தேர்தல் அறிக்கையும் வைத்து பாக்குறப்ப மக்களிடையே அதிக வரவேற்பு பெற்றதாக இது. 3 தேர்தல் அறிக்கையிலேயே ஓரளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாக இருப்பது திமுகவின் தேர்தல் அறிக்கை. அதிமுக தேர்தல் அறிக்கை நாங்க வந்து எல்லாருக்கும் 10,000 ரூபாய் போடுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. 10,000 ரூபாய் போட்டா எப்படி வந்து தாக்கு பிடிக்க முடியும்னு ஒரு அரசுக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்கா இல்லையா? 10,000 ரூபாய் கொடுத்தா அது எப்படி ரிட்டர்ன் எடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப இவங்க 8,000 கொடுக்குறாங்களே, அது ரிட்டர்ன் எடுத்துட முடியுமா? இல்ல, அதாவது எப்படின்னா அவங்க சொல்றாங்க இல்லையா, அது வந்து அவர் என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி முதல் கட்டமாக மகளிர் உரிமை தொகை வந்து சாத்தியமே இல்லை அப்படிதான் அவர் சொன்னாரு. சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணாரு அவரு, அவரு போட்டிக்கு வரும்போது 2,000 ரூபாய் கொடுப்பாங்கிறாரு. அப்ப 2,000 ரூபாய் கொடுப்பதற்கான ஒரு சூழலை இவர்கள் உருவாக்குகிறார்கள்.
அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைன்னு தான் அதிமுக சொல்லுச்சு. இப்ப இலவசங்களுக்கு எதிராக தாவேகாக்காரங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. பேசிட்டு அவர் 2500 ரூபா கொடுப்போம்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு உதவுகிற ஆட்சி எந்த ஆட்சியோ அந்த ஆட்சிக்கு தான் மக்கள் வாக்களிப்பாங்க. அப்ப இங்க இன்னொரு கேள்விகளும் இருந்த இலவசங்களை வைத்து மக்களை ஏமாற்றுகிறார்களா அப்படின்ற கேள்வி. ஏமாத்துறதா என்னங்க, மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கு தானே போகுது. இதுல என்ன ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு? இந்த பொருளாதாரம், இந்த விலைவாசின்றது ஏறுதுல சார். இப்ப கரண்ட் பில் அதனாலதான் விலைவாசி ஏறுதா? அப்படி கிடையாது. விலைவாசி ஏறுவதற்கு அது மட்டுமே காரணம். இப்ப பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா டிராவல் வந்து பண்ணி தான் ஒரு காய்கறி இருக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விளையிற இடத்துல இருந்து சந்தைக்கு வந்து சேர்ற வரைக்குமான டிராவல் சார்ஜா இதுல காய்கறில தான் வைப்பான். அப்ப நீங்க போர் நடக்குது, பல இடங்கள்ல வந்து வணிக சிலிண்டர் வந்து தட்டுப்பாடாகி விட்டது. 2000 ரூபாய்க்கு வணிக சிலிண்டர் வாங்கி டீ கடையில வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், சின்ன சின்ன ஹோட்டல் நடத்தினவன் பூரா கடையை இழுத்து பூட்டிட்டு போறேன். ஏன்னா 6000 ரூபாய் விற்கிது சிலிண்டரு, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து லாபமே 2000 ரூபா தான், எனக்கு நட்டமாயிருதுன்னு ஓடுறான் பல பேர். அப்ப ஒரு எங்கோ ஈரான்ல போர் வெடித்தால் கூட உங்க மேல சுமை ஏறத்தான் செய்யும். நீங்க பெட்ரோல் போடும்போது அதுக்கு பெட்ரோல் விலை ஏறும், சிலிண்டர் விலை ஏறும், உங்களுக்கு தட்டுப்பாடு வரும். அப்ப வந்து பல காரணங்கள் இருக்கிறது. விலைவாசி உயர்வுக்கு வந்து ஒரு காரணம் கிடையாது, பல காரணங்கள் இருக்கிறது. நீங்க வந்து இப்ப திடீர்னு தக்காளி விலை வந்து பயங்கரமா கம்மியா இருக்கும், 5 கிலோ 100 ரூபான்னு விற்பேன். திடீர்னு 1 கிலோ தக்காளி 80 ரூபாய். எப்படி விலைவாசி ஏறுது? உற்பத்தி வந்து குறைகிற போது விலை கூடிரும், உற்பத்தி அதிகமானா விலை குறைஞ்சிரும். அதனால விலைவாசி உயர்வுக்கு வந்து இலவசங்கள் மட்டுமே காரணம் கிடையாது. அது ஏழைகளுக்கு, சாதாரண மக்களுக்கு உதவும் போது மட்டும் சில பேர் வயிறு அடிக்குவான். ஜட்ஜுக்கு சம்பளம் கொடுக்குறேன் யாராவது சொல்லியிருக்கானா? ஜட்ஜுக்கு ஏன் எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க யாராவது சொல்லியிருக்கானா? சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பளம் கொடுக்குறேன் யாராவது சொல்லியிருக்கானா? ஏன் 1,00,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்ல மாட்டேன். 1000 ரூபா கூலி தொழிலாளி கொடுத்துட்டா என்ன இவனுக்கு மட்டும் காசு? இப்ப நீங்க கீரைக்காரிட்ட போய் சில பேர் பேரம் பேசுவேன், 10 ரூபா கட்டா வந்து நீ வந்து 5 ரூபாய்க்கு தரியான்னு கேட்பான் சில பேர். சூப்பர் மார்க்கெட்ல போய் என்ன செய்வான்? அதே 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவான் ஏசியில போய். உண்டா இல்லையா? மனிதனுடைய இயல்பு. ஆனா அவங்க சொன்ன வாக்குறுதியில இருக்கிறதே நிறைவேற்றி இருக்கலாமே. இப்ப சிலிண்டர்னு சொன்னீங்க இல்லையா, அதுலயே 100 ரூபாய் நாங்க மானியமா தரோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 100 ரூபாய்ன்றது இப்ப வரைக்கும் இல்லையே. சிலிண்டருங்கிறது முழுக்க முழுக்க எரிவாயு என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனால வந்து சர்வதேச விலை நிர்ணயம் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கச்சா எண்ணெயினுடைய விலை எவ்வளவு, அது எப்படி உயர்கிறது, அதை பொறுத்து பெட்ரோல் விலை மாறுகிறது. சில அதாவது மாநில அரசினுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்டதுன்னு ஒன்று இருக்கு, அதை அவர்கள் செய்கிறார்களா இல்லையா அப்படித்தான் நம்ம பார்க்கணும். மாநில அரசினுடைய எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களை அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பல இது வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். போன முறை சொன்னீங்களே சார், கிட்டத்தட்ட 100 வாக்குறுதிகள் கிட்ட நிறைவேற்றப்படலை அப்படின்னு. இப்ப இந்த முறை வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே இந்த ஆட்சியில அடுத்த ஆட்சி வந்தா நிறைவேற்றுவாங்களா அப்படின்ற? நிச்சயமா நிறைவேற்றுவாங்க. நிறைவேற்றினா தானே மக்களை சந்திக்க முடியும். நீங்க வந்து வாக்குறுதியை நிறைவேற்றாமல் எப்படி மக்களை சந்திக்க முடியும்? மகளிர் உரிமை தொகை தரேனாங்க, கொடுத்துட்டாங்க. 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்னும் 35 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அரசு கல்லூரியில் ஒய்ஃபை வசதியை வந்து ஏற்படுத்தி தர வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஆரம்ப சுகாதார நிலையங்களை அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து டயாலிசிஸ் செய்யக்கூடிய அதெல்லாம் வந்து சென்டர்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பல நோய்களுக்கான மருத்துவ வசதிகளில் கட்டமைப்பெல்லாம் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு நிறைவேற்றினா தான், ஏழை எளிய மக்களுக்கான இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றினா தான் மீண்டும் வந்து ஆட்சி அதிகாரத்திலே அமர முடியும். அதனால இது வந்து சாமானிய மக்கள் பயனாளிகளாக இருக்கிறார்கள், அந்த பயனாளிகள் வாக்காளர்களாக இருக்கிறாங்க, அந்த வாக்காளர்கள் ஆட்சியை தீர்மானிக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் எல்லா கட்சிகளுமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இது போன்ற சலுகைகளை சொல்லுகிறார்கள். விடியல் பேருந்து திட்டம் இருக்கு, பெண்களுக்கு அது பயனளிக்கிறது. ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் ஒரு அம்மா கீரை வாங்கி விற்கிதுன்னா அது ஒயிட் போர்டு பஸ்ஸில் ஏறி ஃப்ரீயாக வர்றது அதுக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் ஆட்டோலையோ கார்லையோ போகிறவங்க இதுக்கெல்லாம் எதுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவான். இப்போதான் விஜய் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம்னு இருக்காரு. அவர் சொல்லுவார், ஆனால் தமிழ்நாடு முழுக்க வெறும் ஒயிட் போர்டில் மட்டுமே ஏற்றும் போதே அரசுக்கு பல இழப்புகள் ஏற்படுகிறது போக்குவரத்து துறையில். ஆண்களுக்கும் ஃப்ரீன்னு ஒரு வாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அப்போ மொத்தமாகவே போக்குவரத்து துறை வந்து ஏற்கனவே நட்டத்தில் தான் இயங்குது. அதை முழுசாக இழுத்து மூடுறதுக்கான வாய்ப்பாகவும் மாறக்கூடிய அபாயகரமான சூழலும் அதுக்குள்ளே இருக்கிறது. அதனால உதவி என்பது எல்லாருக்குமானதாக வந்து செய்ய முடியாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் உதவி, ஏழை எளியவர்களுக்கு தான் உதவி, வசதி வாய்ப்பற்றவர்களுக்கு தான். இப்போ 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பங்களா வச்சிருக்கிறவனுக்கு கட்டி கொடுப்பாங்க. வீடற்றவர்களுக்கு தான் 10 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க.
விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரம், மீட்டர் பொருத்தப்படாத பம்பு செட்டு தர்றோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது சாதாரண விவசாயிகளுக்கு தானே பயன்படுத்த முடியும். எல்லாருக்கும் எல்லா உதவியும் கிடைக்காதுல்ல. அதனால மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க, அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க, வசதி வாய்ப்பில் இருக்கிறவங்க, பண்ணையாராக இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து உதவி செய்ய முடியாது. அடித்தட்டு மக்களுக்கான உதவி என்பது அடிப்படையில் தான் ஒரு புதுமை பெண் திட்டமோ, ஒரு நான் முதல்வன் திட்டமோ, இது மாதிரியான திட்டங்கள், காலை உணவு திட்டமோ, மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து திட்டமோ, இது போன்ற திட்டங்களை நிறைவேற்ற முடியும். கண்டிப்பாக சார். உங்க இந்த 3 தேர்தல் அறிக்கையில நீங்க திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் சாமானிய மக்களுக்கு ஏற்றவாறு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த ஆட்சியில் இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்ட்டு. தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.